சித்தன் கனவு பிரிவு சாகாக்கலை பகுதி 14. அன்பர்களே, கடந்த பதிவுகளில் ரசவாதம், தியானம், பக்தி மற்றும் குருமருந்து பற்றிய பல தகவல்களையும் அதன் தன்மைகளையும் தொடர்ந்து கூறி வந்தோம். இருப்பினும் இந்த சித்தன் கனவு சாகாக்கலை தொடரை மீண்டும் ஆரம்பத்திலிருந்து கேளுங்கள். நிச்சயம் குருமருந்தை பற்றிய புரிதல் மற்றும் வாழைத்தாய் அல்லது மனோன்மணி பற்றிய தகவல்கள் ஆங்காங்கே சிறிது சிறிதாக கொடுக்கப்பட்டிருக்கும். இதை தொகுத்து கேட்கும் பொழுது நிச்சயம் உங்களுக்கு புரியும். இது 18 சித்தர் பெருமக்களும் நமக்காக அருளி செய்த வாழ்நாள் நீட்டிக்கக்கூடிய வழிமுறையாகும். தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள், நிச்சயம் பலன் கிடைக்கும். இது எமது வாக்கல்ல, சிவத்தின் ஆணை. ஆவ ஆவ ஆவ. நண்பர்களே, நீங்கள் பயிற்சியில் ஈடுபடும்போது சில வகை சித்துக்கள் தானே இறையருளால் உங்களுக்கு தோன்றும். ஆனால் அதில் மயங்கிவிடாதீர்கள். ஒருபொழுதும் நீங்கள் இவ்வளவுதான் ஆன்மீகம் என்று கருதிவிடாதீர்கள். அது மிக மிக நீண்டது. 800 யுகம் இருந்தும் எய்தாத வீடு பெற வெந்நீர் பூசி விளங்கி இருப்பதும் எக்காலம் என்று பத்ரகிரியார் பாடுகிறார். 800 யுகங்கள் இருந்தாலும் கூட வீடு பேறு அடைவது என்பது மிகவும் கடினம் என்று கூறுகிறார். கவனத்தில் கொள்ளுங்கள். சித்தர் பத்ரகிரியார் அருளி செய்த மெய்ஞான புலம்பல். ஆங்காரம் உள்ளடக்கிய ஐம்புலனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவதே காலம். ஆங்காரம் உள்ளடக்கிய ஐம்புலனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவதே காலம். நீங்கா சிவயோக நித்திரை கொண்டே இருந்து தேங்கா கருணை வெள்ளம் தேக்குவதும் எக்காலம். தேங்கா கருணை வெள்ளம் தேக்கியிருந்துண்பதற்கு வாங்காமல் விட்ட கூரை வந்தெடுப்பதே காலம். ஓயா கவலையினால் உள்ளுடைந்து வாடாமல் மாயா பிறவி மயக்கறுப்பதே காலம். மாயா பிறவி மயக்கத்தை ஊடறுத்து காயாபுரி கோட்டை கைக்கொள்வதே காலம். காயாபுரி கோட்டை கைவசமாய் கொள்வதற்கு மாயா அனுபூதி வந்தெடுப்பதே காலம். சேயாய் சமைந்து செவிடூமை போல் திரிந்து பேய் போல் இருந்து உன் பிரமை கொள்வதே காலம். பேய் போல் திரிந்து பிணம்போல் கிடந்து பெண்ணை தாய் போல் நினைத்து தவம் முடிப்பதே காலம். பெண்ணினல்லார் ஆசையினை பிரமையினை விட்டொழித்து
கண்ணிரண்டும் மூடி கலந்திருப்பதெக்காலம் பாவி என்ற பேர் படைத்து பாழ்நரகில் வீழாமல் ஆவி என்ற சூத்திரத்தை அறிவதினி எக்காலம் உளியிட்ட கல்லூர் பிடித்த செஞ்சாந்தும் புளியிட்ட செம்பும் பொருளாவதெக்காலம் வேடிக்கையும் சொகுசும் மெய்ப்பகட்டும் பொய் பகட்டும் வாடிக்கை எல்லாம் மறந்திருப்பதெக்காலம் பட்டுடை பொற்பணியும் பாவனையும் தீவினையும் விட்டு விட்டு உன் பாதம் விரும்புவதும் எக்காலம் ஆமை வரும் ஆள் கண்டு ஐந்தடக்கம் செய்தார் போல் ஊமை உரு கொண்டு ஒடுங்குவதும் எக்காலம் தண்டிகையும் சாவடியும் சாளிகையும் மாளிகையும் கண்டு கழிக்கும் கருத்தொழிவதெக்காலம் அத்தன் இருப்பிடத்தை ஆராய்ந்து பார்த்து நீதம் செத்த சபம் போலே திரிவதினி எக்காலம் ஒழிந்த தருமத்தினை வைத்து உள்ளெலும்பு வெள்ளெலும்பாய் கழிந்த பிணம் போலிடிந்து காண்பதினி எக்காலம் அற்ப சூகம் மறந்தே அறிவை அறிவாலறிந்து கெற்பத்தில் வீழ்ந்து கொண்ட கோளறுப்பதெக்காலம் கருப்படுத்தி என்னை யமன் கைப்பிடித்து கொள்ளாமுன் உருப்படுத்தியாள உடன்படுவதெக்காலம் தூண்டு விளக்கணைய தொடர்ந்திருள் முன் சூழ்ந்தார் போல் மாண்டு பிழைத்து வந்த வகை தெரிவதெக்காலம் தூரியினில் மீன் போல் சுழன்று மனம் வாடாமல் ஆரியனை தேடி அடிபணிவதெக்காலம் 800 யுகமிருந்தும் எய்தாத வீடு பெற வெண்ணீரு பூசி விளங்குவதும் எக்காலம் 800 யுகமிருந்தும் எய்தாத வீடு பெற வெண்ணீரு பூசி விளங்குவதும் எக்காலம் அவவேடம் பூண்டு இங்கு அலைந்து தீரியாமல் சிவவேடம் பூண்டு சிறந்திருப்பதெக்காலம் அண்டருக்காய் நஞ்சருந்தி அம்பலத்தில் ஆடு சீவன் தொண்டருக்கு தொண்டன் என தொண்டு செய்வதெக்காலம் பன்றி வடிவெடுத்து பாரிடந்து மால் காணா குன்றில் விளக்கொளியை கூறுவது எக்காலம். அன்பர்களே,
இறைவனை வணங்கும்போது பயம் கூடாது, அன்பினாலே வேண்டுதல் செய்ய வேண்டும். இறைவனை உணர்ந்தார்க்கு ஒவ்வொரு நாளும் திருநாள்தான், ஆகாத நாள் என்று எதுவும் இல்லை. இறைவன் அல்லது இறைவி என்பது ஆண் மற்றும் பெண் அல்ல, இரண்டும் கலந்த தன்மையுள்ளது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் உடலில் இருந்தே சக்தியை பெருக்க முடியும், இதை நம்புங்கள். எது ஆக்குமோ அதுவே அழிக்கும், எது அழிக்குமோ அதுவே காக்கும், எது காக்குமோ அதுவே மறைக்கும், எது மறைக்குமோ அதுவே அருளும். அதுவே இயற்கை, அதுவே இறை, அதுவே நீயும். ஒரு முறையாவது வாழ்ந்து பாருங்கள். இப்பொழுது இல்லை என்றால் எப்பொழுதும் இல்லை. அன்பர்களே, காலத்தால் மூத்த நாயன்மாராகிய காரைக்கால் அம்மையார் இறைவனுக்கு இருப்பிடம் எது என்று கேட்டக்கால் தம் சிந்தை என்றும், அன்பினால் அவனை காண்பது எளிது என்றும், எந்த உருவத்தையும் சிவனுக்கு ஒப்பிட முடியாது என்றும், காலத்தை வென்று கடந்து தாம் நிற்பதையும் பாடுகிறார். அதாவது உள்ளுக்குள்ளே தேட சொல்கிறார். பிரானவனை நோக்கும் பெருநெறியே பேணி, பிரானவன் தன் பேரருளே வேண்டி, பிரான் அவனை எங்குற்றான் என்பீர்கள், என்போல்வார் சிந்தையினும் இங்குற்றான் காண்பார்க்கு எளிது என்று பாடுகிறார். அன்றும் திருவுருவம் காணாதே ஆட்பட்டேன், இன்று திருவுருவம் காண்கிலேன், என்றும் தான் எவ்வுருவோன் எம்பிரான் என்பார்கட்கு ஒன்று உரைக்கேன், எவ்வுருவோ நின்னுருவம் ஏது. காலனையும் வென்றோம், கடுநரகம் கைக்கழன்றோம், மேலை இருவினையும் வேறொருத்தோம், கோல அரணார் அவிந்து அழிய வெந்த தீ அம்பு எய்தான், சரணார விந்தங்கள் சார்ந்து. காலனையும் வென்றோம், கடுநரகம் கைக்கழன்றோம், மேலை இருவினையும் வேறறுத்தோம், கோல அரணார் அவிந்தவிய வெந்தீ அம்பு எய்தான், சரணார விந்தங்கள் சார்ந்து. இதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். காலத்தால் முந்தைய காரைக்கால் அம்மையார் நாமாவது மனிதர்களோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், ஆனால் அவர்களோ பேய்களோடும் எரி அல்லது காட்டேரி கணங்களோடும் வாழ்ந்து அவர்களுக்கும் சிவ திருவருளை காட்டியவர், தம்மோடு வாழ்வித்தவர். அப்படிப்பட்ட அருளாளர் கூறுவதையாவது செவியுறுங்கள், உங்கள் சிந்தையிலே கொள்ளுங்கள். ஆகவே அன்பர்களே, எந்நேரமும் சிவசிந்தையில் இருக்கும் பொழுது இறைவனுடைய அருளானது நமக்கு வாய்க்கும். நல்லது. சித்தன் கனவு தொடரும்.